திருச்சிற்றம்பலம். மெய்யடியர் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் பெற்று சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி, திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமன் சிவபெருமன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் இன்று முதலாம் திருமுறையிலே திரு இடும்பாவனம் என்னும் திருத்தலத்தினை உங்களோடு இணைந்து சிந்திக்க இருக்கின்றோம். திரு இடும்பாவனம் சோழ நாட்டிலே காவிரியினுடைய தென்கரை தலம். இந்த திருத்தலம் நாகை மாவட்டத்திலே, இப்போ நாகை மாவட்டம் இல்லை, திருவாரூர் மாவட்டம். திருவாரூர் மாவட்டத்திலே திருத்துறைப்பூண்டியிலிருந்தும் முத்துப்பேட்டையிலிருந்தும் பேருந்துகளிலே செல்லலாம். ஏன் இதுக்கு இடும்பன்னு பேர் வந்தது? இடும்பன் பூசித்து பேறு பெற்ற தலம் அது. இந்த இடும்பனுடைய தலைநகரமே குன்றலூர் என்று பெயர். அந்த குன்றலூரும் பக்கத்தில் தான் இருக்கு. இதை தேவாரத்திலேயே சுவாமி பாடியிருக்காங்க. இங்கு வெண்மை நிறைமுடைய வெள்ளை விநாயகர், விநாயகரில் வெள்ளை விநாயகர் வெள்ளை வெள்ளைன்னு இருப்பாரா, அது வெண்மை நிறமுடைய வெள்ளை விநாயகர் ரொம்ப விசேஷமானது, சிறப்பானது. கண்டிப்பாக நீங்கள் போனீங்கன்னா இடும்பாவனம் போனாக்கா அவசியம் பார்க்கணும். போனால் என்ன, இப்போ நம்ம அழைச்சிட்டு போகிறேன், போயிட்டே இருப்போம் வாங்க. இறைவனுடைய மணவாள கோலம் மூலத்தானத்தினுடைய பின்புறத்திலே அமைந்திருக்கிறது. ஏன் அகத்தியருக்கு காட்டிய அற்புத காட்சி இது. இறைவனுடைய திருப்பெயர் சர்க்குணநாதர், சர்க்குணம். அம்மையார் மங்களநாயகி. எல்லாரும் மங்களநாயகியை வணங்கி மங்களகரமாக இருக்கலாம். தீர்த்தம் சமூக புஷ்கரணி. இந்த தலத்தை பற்றி எந்த விதமான ஒரு கல்வெட்டுமே கிடைக்கல. இந்த இடும்பாவனம் என்கிற சிவபெருமான் மிக மிக விரும்பிய ஒரு திருத்தலம் திருவடிக்குளம். அந்த திருவடிக்குளத்தை வணங்கிட்டு ஞானசம்பந்த பிள்ளையார் இடும்பாவனத்துக்கு எழுதினார்கள். அங்கே எழுந்தருளிய சுவாமிகள் கோயில் கொண்டு எழுந்தருளிக்கின்ற சர்க்குருநாதரை மனமார் தரு மடவாரோடு என்னும் பதிகம்பாடி வணங்கினார்கள். இதில் இந்த பாடலில் இடும்பனுடைய தலைநகரமாகிய கொடிமாட குன்றலூர் கொடிமாட குன்றலூரையும் சேர்த்து குறிப்பிடுகிறார் இந்த பாடலில் அமைக்கிறார். இந்த பதிகத்தில், அதாவது முதலாம் திருமுறையில் 17வது பதிகம் இந்த பதிகம். இதில் 3வது பாடலை பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். பாடலை நாம் முதலில் காண்போம். சீலமிகு சித்தத்தவர், சீலமிகு சித்தத்தவர் சிந்தித்தெழும் எந்தை ஞாலம் மிகு கடல் சூழ்தரும் உலகத்தவர் நலமார் கோலம் மிகு மடமென்முலை மடவார் மிகு குன்றில் ஏலம் கமிழ் பொழில் சூழ்தரும் இடும்பாவனம் இதுவே என்று சொல்லுகிறார். முதல் பாடலிலேயே திருவாளையிற்று அரக்கன் மிகு குன்றில் இனமாதவரோடு இறைவர் கீழன, இந்த குன்றில்னா இந்த குன்றலூருங்கிறதாங்க. இப்போ இந்த 3வது பாடல்லையே ரொம்ப அருமையாக சொல்கிறார். மடவார் மிகு குன்றில் என்கிறார், அதுதான் குன்றலூர். இந்த பாடலுடைய கருத்தினை பார்ப்போம். தவ ஒழுக்கத்தினாலே மேம்பட்டவர்கள் முனிவர்கள்.
அதான் தவர்னா சார் சீலம் மிகு சித்தம். தவ ஒழுக்கத்தினாலே மேம்பட்ட முனிவர்களாலே அப்படின்னா சிந்தித்து வணங்க பெறுகிற சித்தத்து அவர் சிந்தித்து எழும் எந்தை எம் தந்தையாகிய சிவபெருமான் எழுந்தருளியுள்ள தலம் இந்த திருத்தலம். எல்லா நிலப்பரப்பிலும் மிக்க பரப்பினை உடைய கடலாலே சூழப்பட்ட இந்த உலகத்திலே உள்ள சான்றோர்களாலும் சான்றோர்கள் நிறைந்த ஊர் அது இடும்பாவனம். அது மட்டுமல்ல மெய்யன்பர்களே, நல்ல குணமுள்ள பெண்களை பார்க்கணுமா, இடும்பாவனம் வாங்க. நான் சொல்லலை, ஞானசம்பந்த பெருமான் சொல்றார். நல்ல குணங்களை உடைய பெண், நல்ல அழகு, நல்ல குணம், நல்ல அழகு. அடுத்து பார்த்தாரு, குணத்தை சொன்னார், அழகை சொன்னார். அடுத்து பொதுவாக அழகை வெளிப்படுத்தி காட்டக்கூடிய தனங்களை பற்றி இங்கே சொல்கிறாரு. மென்மையான தனங்கள்ங்கிறாரு. மென்மையான தனம் என்ன மென்மை? மலர் போலும் மென்மை. மலர் எவ்வளவு மென்மைத்தன்மை வாய்ந்ததோ அப்படிப்பட்ட மென்மைத்தன்மை வாய்ந்த தனங்களும் உடைய பெண்கள், சான்றோர்கள் பெண்கள் இவரெல்லாம் மிக்குள்ள குன்றலூரை சார்ந்த குன்றில் ஏலங்கமிழ்கிற ஏலக்காய், ஏலக்காய் எவ்வளோ மனமாக இருக்கும். அப்படி ஏலம் மனம் கமழுகின்ற பொழில் சூழ்ந்த இடம் எது? அது இடும்பாவனம். அப்படிப்பட்ட இடும்பாவனம் என்னும் திருத்தலம். சீலம் என்பது காட்சிக்கு எளியராக இருக்கக்கூடிய தன்மை. தவ ஒழுக்கம்னா இயமம் முதலான தவ ஒழுக்கங்கள். அதாவது சிந்தித்து எழுதி எந்தையினர் கொழுநன் தொழுது எழுவாள்னு சொல்றார் இல்லையே, அதை போல முனிவர்கள் சிந்தித்து கொண்டே எழுவார்களாம். திருக்குறளை எப்படி ஒப்பிட்டு காட்டுறாரு பாருங்க. கொழுநன் தொழுது எழுவாள். இங்கே யாரு முனிவர்கள் எல்லாம்? அவளுக்கு கொழுநன் யாரு? தலைவன் யாரு? இந்த இடும்பாவனத்து பெருமான் தானே. அதனாலே அவர்களை சிந்தித்து கொண்டே எழுவார்கள். அதனால தான் அடிக்கடி அடியார் பெருமாட்டத்தில் நான் சொல்றது, இரவில் நீங்கள் தூங்க போகும் பொழுது ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய, ஓம் நமச்சிவாய சொல்லுங்க. சிவாய நம, சிவாய நம, சிவாய நம சொல்லிட்டு 5 எழுத்து மந்திரத்தை சொல்லிகிட்டே இருந்தோம்னா பொழுது விடியும் பொழுதும் அதை சொல்லிக்கிட்டே எழுதுவோம். அப்படிப்பட்ட திருத்தலம் இந்த திருத்தலம். அடியனுடைய திருவுள்ளத்திலே அடக்கி வைத்திருக்கக்கூடிய திருவலக்கம். அப்படிப்பட்ட நல்ல சிந்தையை தருகின்ற பெருமான். கோலம்னே அழகு. நலமாறு இடும்பாவனார், நலம் பொருந்திய இடும்பாவனம். உலகத்தவர்கள் எல்லாம் நன்மை அடையணும். நன்மை, உலகத்து நன்மை என்ன? முத்தி தான், பேரின்பம். அந்த முத்தியை அடைவதற்கு இடம் எது என்றால் இடும்பாவனம். இடும்பாவனம். திருச்சிற்றம்பலம். பாடலை நாம் பெருமானிடத்திலே பாடி மகிழ்விப்போம். சிலமிகு சித்தத்தவர் சிந்தித்தெழும் எந்தை ஞாலம் மிகு கடல் சூழ்தரும் உலகத்தவர் நலமார் கோலம் மிகு மென்முலை மடவார் மிகு குன்றில் ஏலம் கமழ் பொழில் சூழ்தரும் இடும்பாவனோ இதுவே. எனவே அடியார் பெருமக்களாகிய அனைவரும் வாருங்கள், இடும்பன் பூசித்து அருள் பெற்ற அந்த இடும்பாவனம் சென்று அங்குள்ள பேராற்றல் மிக்க பெருமானுடைய அருளை பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம்.
சிவன் அவன் என் சிந்தையுள் நின்று அதனால் அவன் அருள் துணை கொண்டு அவன் அருள் துணை கொண்டு வாழ்வோம், மகிழ்வோம், மகிழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்கள் விடை பெறுபவன் அடியேன் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமல்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி, காவாய் கனகச் திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி, சிவா திருச்சிற்றம்பலம். மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.